ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுட்டும் விழி சுடரே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சுடருக்காக வெற்றி மிகப்பெரிய விஷயம் செஞ்சுருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ சுடரோட கிளாஸ் மிஸ் இப்போது நம்ம சரளா கிட்ட பேசியிருப்பாங்க. நீங்கள் மட்டும் சுடரை ஸ்கூலுக்கு அனுப்பலை அப்படின்னா கண்டிப்பாக எஜுகேஷனல் ஆஃபீஸ்லேருந்து ரெய்டு வருவாங்க. அவங்க மட்டும் வந்தாங்கன்னா நடக்கிறதே வேறு, எல்லாமே உங்கள் விருப்பம், நீங்கள் தான் முடிவு எடுக்கணுன்ற மாதிரி சரளா கிட்ட சொல்லவும் சரளா ரொம்பவே பயந்து போகிறாங்க. அதாவது கவர்மெண்ட் மூலமாக ஏதாவது பிரச்சனை நடந்துருமோ, நம்மளை ஸ்டேஷனில் பிடிச்சி போட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயமெல்லாம் நம்ம சரளாக்கு நிறையவே வந்துடுச்சு. ஸோ உடனே சரளா இருந்துட்டு, மேடம் அந்த ரெய்டெல்லாம் எதுவும் வேண்டாம் மேடம், இப்போ என்ன சுடர் ஸ்கூலுக்கு வரணும் அவ்வளோதானே, சுடர் ஒரு நாள் கூட லீவு போடாமல் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வருவா நாளையிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் சுடர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சுடரோட கிளாஸ் மிஸ்ஸுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம அபியுமே அப்பாடா எப்படியோ சுடர் ஸ்கூலுக்கு போக போகிறா, அதுவும் தியா தருண் கூட போக போகிறா, சுடர் ஸ்கூலுக்கு போகணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டா, எப்படியோ அந்த கடவுள் தான் சுடரோட ஆசையை நிறைவேற்றி வச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அபி நினைக்கிறாங்க. ஆனால் கடவுள் தான் நிறைவேற்றி வச்சிச்சு, ஆனால் கடவுள் நம்ம வெற்றி மூலமாக சுடரோட ஆசையை நிறைவேற்றி வச்சிச்சுன்னு கூட சொல்லலாம். இப்போது சுடருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். உடனே நம்ம சுடரோட கிளாஸ் மிஸ் இருந்துட்டு, ரொம்ப நன்றிங்க, சுடர் ஸ்கூலுக்கு வரட்டும், அவள் ரொம்ப டேலண்டான பர்சன், அவள் உண்மையாகவே படித்தானா ஏதோ பெருசாக ஒன்று சாதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சுடர் நாளையிலேருந்து நீ ஸ்கூலுக்கு வரணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் பின்னாடியே சுடருமே அவங்கள அனுப்பி வைக்கிறதுக்காக போகிறாங்க. இப்போது சுடர் மிஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அவங்க மிஸ் இங்கே பாரு சுடர், நன்றி சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா நீ மகேஷோட அங்கிளுக்கு தான் நன்றி சொல்லணும், அவரால் தான் நீ இப்போது ஸ்கூலுக்கே வரப்போகிற அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட சுடர் என்ன சொல்கிறீங்க மேடம், கேப்டனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அவர் சொல்லி தான் நான் இங்கே பேசவே செஞ்சேன், நான் கூட அவ்வளோவா இதை இம்பார்ட்டண்ட் இதுக்கு கொடுக்கல, அவர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்கப்புறம் தான் அதோட சீரியஸ்னஸ் எனக்கு புரிஞ்சுது. ஸோ வீட்டில் உள்ளவங்க தான் ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்குமே தெரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் சுடர் நானுமே இங்கே வந்தேன். சரி நீ தவறாமல் கிளாஸ்க்கு வந்துடணும், ஓகே பாய், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. சுடருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அவங்க சிவன் சாமிக்கிட்ட ரொம்ப நன்றி சாமி, என்னுடைய கஷ்டம் கவலை எல்லாமே உன் காதுக்கு கேட்டுருச்சுல்ல, நேற்று தான் உங்ககிட்ட நான் புலம்பிக்கிட்டு இருந்தேன், இப்போது நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போக போகிறேன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே நீ என் கூடவே இருக்கணும், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே அதை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு தைரியத்தையும் தெம்பையும் கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் சிவன் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே அம்மு கிட்ட பேசுகிறாங்க. அம்மு, இப்போ நான் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா அம்மு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும் சுடர், நீ எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா ஸ்கூலுக்கு போகணும், நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு நீ நிறைய ஆசைப்பட்டிருக்க, அதெல்லாம் எனக்கு நல்லா புரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த கடவுளாக பார்த்து தான் உனக்கு இன்னொரு சான்ஸை கொடுத்துருக்கு. ஸோ அதனால் நீ எந்த ஒரு சுச்சுவேஷன்லுமே படிக்கிறத மட்டும் நிப்பாட்டாத, நீ நல்லா படிக்கணும் சுடர், நிறைய சாதிக்கணும், யாரையுமே நம்பி யார் இவங்க நம்மளை பார்த்துப்பாங்க, இவங்க இருந்தால் தான் நம்மளால் வாழவே முடியும் அப்படின்ற மாதிரி நீ இருக்கவே கூடாது, உன்னுடைய சொந்த காலில் நிற்கணும், எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலான்ற ஒரு மைண்ட் தாட் உனக்கு இருக்கணும், அந்த அளவுக்கு நீ வளர்ந்து நிற்கணும் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட சுடருமே, நீங்கள் கவலையே படாதீங்க அம்மு, நான் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருசாக சாதிப்பேன், அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போக போகிறேன்னா அதுக்கு காரணம் கேப்டன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிற, கேப்டனா சுடர், கேப்டன் சொல்லிட்டு நீ நிறைய டைம் சொல்லியிருக்க, உனக்கு நிறைய நல்லதை கேப்டன் செஞ்சுருக்காரு, ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு பார்த்து பார்த்து செய்கிறாரு, அவரை நான் பார்த்தே ஆகணுமே, அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பார்க்க முடியுமான்னு என்னன்னு கூட தெரியல, ஆனால் அவரை பார்த்தா எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அவர்கிட்ட நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சுடருமே அம்மு, நானுமே நிறைய டைமு கேப்டனை உங்ககிட்ட நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதுக்கான சுச்சுவேஷன் அமையவே மாட்டேங்குது, ஒன்று பண்ணட்டுமா, நான் அவர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி நான் ட்ராயிங் பண்ணுறேன், அவரை வரைஞ்சி நான் காட்டுறேன் அம்மு அப்படி சொல்லிட்டு. சரி சுடர், சரி நீ ட்ராயிங் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, நான் அங்கே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அம்முவுமே அங்கே கிளம்பி போகவும் சுடர் வெற்றி எப்படி இருப்பாரோ அவங்க அதே மாதிரி வரைய ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ
ஓரளவுக்கு பாதி வரைஞ்சிட்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெற்றி கூட பேசணும்னு சொல்லிட்டு சுடருக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது. உடனே மகேஷோட நம்பருக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஸோ மகேஷுமே சொல்லு சுடர், நீ நாளைக்கிலேருந்து ஸ்கூலுக்கு வருவியா சுடர்? சுடர் நீ வராமல் கிளாஸ் ரூமே நல்லா இல்லை, நீ வரல அப்படின்னா கண்டிப்பாக நானும் ஸ்கூலுக்கு வரவே மாட்டேன் சுடர் அப்படின்னு சொல்லவும், உடனே சுடர் இருந்துட்டு மகேஷ் நானுமே நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு வரப்போகிறேன் மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம மகேஷ்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சுடர் சூப்பர் சுடர், நீ வந்தாதான் கிளாஸ் ரூமே சும்மா அழகாக தெரியும், ரொம்பவே அதாவது எப்படி சொல்கிறது, நல்லா பாசிட்டிவ் வைப்பாக போகுன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மகேஷ் வந்து சொல்கிறாங்க. சரி கேப்டன் கிட்ட கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், குடு மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம வெற்றிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. வெற்றியுமே சொல்லு சுடர், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இப்போது, நீ சந்தோஷமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன் கேப்டன், ஏன்னா நீங்கள் எனக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல, இந்த நன்றி கடனை நான் எப்படி தீர்ப்பனும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டிங்க நம்ம வெற்றி இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், இப்படியெல்லாம் நன்றி கடன் அது இதுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு, கேப்டன் உங்களால் தான் நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு வர போகிறேன், உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேப்டன், இப்போவே உங்களை நான் நேரில் பார்க்கணும் போல் இருக்குது, உங்கள் கணத்தில் முத்தம் கொடுத்து கட்டி பிடிக்கணும் போல் இருக்குது கேப்டன், உண்மையாகவே நீங்கள் எனக்கு நிறைய விஷயத்தில் நல்லது செஞ்சுருக்கீங்க, உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருப்பீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் சீக்கிரமாகவே உங்களை தேடி வந்துடுவாங்க கேப்டன், கண்டிப்பாக நீங்களும் நினச்ச மாதிரி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து வாழ்த்துறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்ட நம்ம வெற்றிக்கு ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீர் அழுகையாக வருது. என்ன கேப்டன் சத்தமே காணோம்? ஒன்றும் இல்லை சுடர், ஒன்றும் இல்லை, நீ அம்மாவும் என் அப்பாவும் கிடச்சிருவாங்கன்னு சொல்லி சொன்னியா, அதை நினச்சி தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், கண்டிப்பாக நீ சொன்னது நடக்கும் இல்லை சுடர் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக நடக்கும் கேப்டன், நீங்கள் எதை நினச்சியும் கவலைப்படாதீங்க, எல்லாமே சீரும் சிறப்புமாக தான் இருக்கும்ன்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ சரிங்க கேப்டன், நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்து உங்களை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வரைய ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது நம்ம அம்முவுமே வெளியே காற்று வாங்கிட்டு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ண இடத்துல வலி இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ உள்ளே வந்து படுக்கலான்னு சொல்லிட்டு தான் இங்கே நம்ம அபி வந்து வராங்க. ஸோ நம்ம சுடருமே ஃபுல்ஃபில்லாக அழகாக ட்ராயிங் பண்ணிடுறாங்க நம்ம வெற்றியை. ஸோ அதாவது அச்சஸில் நேரில் இருக்கிற மாதிரியே வரைஞ்சிருக்காங்க. அம்மு இங்கே பாருங்க அம்மு, கேப்டனை அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஆனால் நம்ம அபியால் சரியாக பார்க்கக்கூட முடியல, ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குது, மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. உடனே சுடருக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. அம்மு அம்மு எந்திரிங்க அம்மு, எந்திரிங்க அம்மு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. ஸோ உள்ளே இருக்கிற நம்ம சண்முகத்துக்கு சரளா இவங்க எல்லாருக்குமே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்கவும் நம்ம அபி வந்து மயங்கி இருக்காங்க. உடனே நம்ம சுடர் ரொம்பவே பதற்றத்தில், மாமா அத்தை தயவு செஞ்சு இங்கே வாங்கலை, அம்முக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அம்மு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து கத்துறாங்க. உடனே சண்முகம் ரொம்பவே பதறச்சு போய் ஓடி வந்து, சுடர்மா அபிக்கு என்னாச்சு, ஏன் அபி மயங்கி கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு, தெரியல மாமா, அம்மு வெளியே போயிட்டு வந்தாங்க, வந்து உட்காந்தாங்க, கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, மாமா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மாமா, அம்முக்கு ஏதாவது ஆயிருக்குமோ, சரி சுடர் அதெல்லாம் எதுவும் ஆகாது, அம்மு சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டாங்களா இல்லையா அப்படி சொல்லிட்டு, இல்லை மாமா சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் டேப்லெட் போட்டுக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் டேப்லெட் போடவே இல்லை, ஐயோ அதனால தான் எதுவும் ஆயிருக்கு, சரி நம்ம இப்போவே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சண்முகம் வந்து நம்ம அபியை ஆட்டோ ஒன்று வர வச்சு அபியை ஏற்றிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. ஸோ சரளாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது, பயங்கர கோவமாக இருக்காங்க. தருண் இருந்துட்டு, அம்மா அத்தைக்கு எதுவும் ஆகாதுல்ல, அத்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது பாவம் அவங்க அப்படி சொல்லிட்டு, டேய் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்துடுறா, நானே பயங்கர கடுப்பில் இருக்கேன், சும்மா தேவையில்லாமல் அத்தை சொத்தன்னு சொல்லி இங்கே பேசிக்கிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான், அவள் அப்படியே போய் சேர்ந்துட்டாலுமே எனக்கு பிரச்சனை இல்லை, அவளாலையும் அவள் பொண்ணாலையும் நம்ம குடும்பத்துக்கும் சரி உங்களுக்கும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது, ச்சே இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கணும்னு நம்மளோட தலையெழுத்து போல், அது மட்டும் இல்லாமல் அந்த அபிக்கிட்டேயும் சுடர்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு நான் சொல்லி வச்சுருந்தேன்ல, அதையும் தாண்டி தங்கச்சி மயக்கம் போட்டு விழுந்ததும் உடனே உங்கள் அப்பா தூக்கிக்கிட்டு ஓடுறாரு,
விட்டால் உசுரை கூட கொடுத்துருவார் போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரளா வந்து பயங்கர கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சண்முகம் அபி கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ டாக்டர்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணதில் இவங்க சரியாக டேப்லெட் எடுத்துக்கல. அது மட்டும் இல்லாமல் இவங்க சரியாக ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடலை. அதனால தான் இப்படி இவங்களுக்கு ஆயிருக்கு. இவங்களுக்கு மிகப்பெரிய ஆப்ரேஷன் நடந்திருக்கு. ஸோ இவங்கள ரொம்ப நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கணும். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டை தான் இவங்களுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் டைமுக்கு டேப்லெட் போடணும். அப்படி கரெக்டாக இவங்கள பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் இவங்களால இந்த ஆபத்துலேருந்து மீண்டு வர முடியும். இல்லைன்னா இந்த புண்ணு இருக்கு இல்லையா, அது இன்னுமே அதிகமாகி கேன்சராக உருவாகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ண இடத்துல இல்லாமல் அது உள்ளுக்குள்ளே புண்ணாக ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த வலிக்கான டேப்லெட் என்னவோ அதை நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் டேப்லெட் மட்டுமே மருந்தாகாது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுமே பாதி மருந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இவங்க சரியாக அவங்க உடம்பு வந்து கவனிச்சிக்கல. இங்கே பாருங்கள், தையல் போட்ட இடத்துலலாம் நிறைய சீவு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் உள்ளுக்குள்ளே நிறைய புண்ணு வந்திருக்கு. இவங்களுக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இவங்கள கேர் எடுத்து பார்த்துக்கோங்க, நீங்கள் நல்லா பார்த்துக்கினீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் வந்து சண்முகத்தை பயங்கரமாக திட்டுறாங்க. நம்ம சுடருக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. ஐயோ மாமா, டாக்டர் என்னென்னமோ சொல்கிறாங்க, அம்முக்கு எதுவும் ஆகாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சண்முகம் இருந்துட்டு, இங்கே பாரு சுடர்மா, அதெல்லாம் எதுவும் ஆகாது, நீ இதை நினச்செல்லாம் கவலைப்படக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அபி கொஞ்ச நேரம் கழித்து கண் விழிக்கிறாங்க. நம்ம சண்முகமும் சுடர் தான் முன்னாடி உட்காண்ட்ருக்காங்க. சுடர் இருந்துட்டு, அம்மோ கண் விழிச்சிட்டிங்களா, உங்களுக்கு என்னமோ ஆச்சு, ஏன் நீங்கள் மயங்கி விழுந்துட்டீங்க, அம்மோ எனக்கு ரொம்ப பதட்டமாக ஆயிடுச்சு தெரியுமா அப்படி சொல்லிட்டு சுடர் வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க. சுடர், எனக்கு எதுவும் இல்லை சுடர், ஏதோ சின்னதாக மயக்கம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சண்முகம் இருந்துட்டு, இங்கே பாரு அபி, நீ டைமுக்கு சாப்பிட்றியா இல்லையா, ஏன் அபி, ஏன் இப்படி நீ உன் உடம்ப கெடுத்துக்கிற, நீ நல்லா இருந்த, உன் உடம்பு நல்லா இருந்ததுன்னா கூட உன்னை நீ வருத்திக்கலாம், அது கூட உன்னால் தாங்கிக்க முடியும். ஆனால் நீ உடம்பு முடியாமல் இருக்க, இந்த மாதிரி டைமில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நீ சாப்பாடை கரெக்டாக சாப்பிடணும்ல, டேப்லெட்லாம் கரெக்டாக போட்டால் தானே நீ உன்னை அதாவது இந்த வலியிலேருந்து திரும்ப உன் உடம்ப கரெக்டாக மீட்டு கொண்டு வர முடியும். ஏன் அபி இப்படி பண்ணுற, என் கூட பேச முடியல, அண்ணன் பிள்ளைங்களோட பேச முடியலன்ற உனக்கு ஏக்கம் தவிப்பெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடும் அபி. ஆனால் உடம்பு கவனிக்காமல் விட்டுட்ட அப்படின்னா கடைசி வரைக்கும் நீ தான் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சண்முகம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க டைமில் இந்த விஷயம் கேள்விப்பட்டு இங்கே வெற்றி வந்து நிற்கிறாங்க. ஏன்னா நம்ம கருணா மேலே நிறையவே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அபி தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்ற ஒரு இன்டென்ஷன் அவங்க மனசுக்குள்ளே இருக்குது. ஸோ யார் தப்பு செஞ்சாங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எப்போது நம்ம வெற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அபிக்கு இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்துருச்சு, இது மூலமாக இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு பார்த்துக்கிட்டும் சும்மா இருக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அபிக்கு இப்படி இருக்கிறதுனால சுடருமே சேர்ந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி உடனே ஓடோடி கிளம்பி வந்துடுறாங்க. உடனே வெற்றியை பார்த்தேங்க சண்முகத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. டேய் பொறுக்கி நாயே, நீ எதுக்காக இங்கே வந்த, ஒழுங்காக வெளியே போடா அப்படி சொல்லிட்டு உடனே சுடர், இங்கே பாருங்க மாமா, எதுக்காக கேப்டனை வெளியே துரத்துறீங்க, கேப்டன் இங்கே இருக்கட்டும், கேப்டன் இங்கே இருந்தார் அப்படின்னா எனக்குமே ஆறுதலாக இருக்கும், அவர் ரொம்ப நல்லவர் மாமா. என்ன சொல்கிற சுடர், கேப்டனா, ஆமாம் மாமா, இவர் தான் என் கேப்டன், நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல, அந்த கேப்டன் இவர் தான் அப்படி சொல்லிட்டு இப்போது அபியும் சரி நம்ம சண்முகமும் சரி 2 பேருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற சுடர், அப்போது இவனை தான் கேப்டன் கேப்டன் சொல்லிக்கிட்டு இருந்தியா, இவன்கிட்டலாம் நீ எதுக்காக பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்ட, இங்கே பாரு, தெரியாதவங்க கூட கண்டவங்க போனவங்க கூடலாம் நீ பேச்சுவார்த்தை வச்சுக்க கூடாது, கண்டவங்க எல்லாருமே உனக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்களா என்ன, எல்லாருமே நல்லவங்க கிடையாது சுடர், யாரையுமே இந்த காலத்தில் நம்பவே கூடாது, அப்படி நம்பி தான் அபி இப்படி ஒரு நிலமையில இருக்கா, அது உனக்கு தெரியும்ல அப்படி சொல்லிட்டு சுடர் இருந்துட்டு, என்ன மாமா நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, அம்மா இப்படி இருக்கிறதுக்கும் நான் கேப்டன் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது
அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது, சம்மந்தம் இருக்குது சுடர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம வெற்றி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இங்கே எதுவும் பிரச்சனை வேண்டாம் அபி, நீ எப்படி இருக்க அபி, ஏன் அபி உனக்கு திரும்பவும் மயக்கம் வந்தது, ஏன் நீ இப்படி வந்து இங்கே படுத்துட்ருக்க, எதுக்காக, நீ உடம்ப சரியாக பார்த்துக்கிட்டே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. ஸோ அபி இருந்துட்டு கோவமெல்லாம் அவங்களுக்கு வரல. ஏன்னா வெற்றி எப்போ திருந்தி வந்தாலும் ஏற்றுக்கிற மனப்பான்மையில் தான் நம்ம அபி இருக்காங்க. ஸோ ஏன்னா கர்ணாவால் தான் நம்ம வெற்றி வந்து அதாவது அதாவது கர்ணா வந்து நிறைய பேசி பேசி மனசை மாற்றி வச்சுருக்காங்கன்றது நம்ம அபிக்கு நல்லாவே புரியும். ஸோ வெற்றி மனசு மாறி தான் வந்திருக்காங்கன்றத நம்ம அபி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இப்போது அபி இருந்துட்டு கண் கலங்குறாங்க. இங்கே பாரு அபி, நீ அழுகாத, எல்லாமே எனக்கு இப்போ தான் புரிய வந்துச்சு, நீ எதை நினச்சி கவலைப்படாத, இனிமேல் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும், உங்களை எதுக்காகவும் நான் காயப்படுத்த விட மாட்டேன், கஷ்டப்பட விடவும் மாட்டேன், நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், நீ தப்பு பண்ணலன்றதை நான் உணர்ந்துட்டேன், ஆனால் அந்த தப்பு பண்ணவங்க யாருன்றதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே அபி இருந்துட்டு அது வந்து பேச வராங்க. உடனே சண்முகம் இருந்துட்டு, இங்கே பாரு அபிமா, இவனால் நீ பட்ட கஷ்டம் எல்லாமே போதும், இதுக்கப்புறமும் இவன்கிட்ட நீ பேசாத, நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துப்போம், இவனை நீ இங்கேருந்து துரத்தி அடி அபி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சண்முகம் சொல்கிறாங்க. வெற்றி இருந்துட்டு, தயவு செஞ்சு என்ன இங்கேருந்து போக சொல்லாதீங்க, என் பொண்டாட்டி என் குழந்தை சுடர்னு சொல்லிட்டு நான் குடும்பமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன், நான் அபியை ரொம்ப கஷ்டப்பட விட்டுட்டேன், அது ரொம்ப ரொம்ப தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இப்போ தான் நம்ம சுடருக்கு வெற்றி தான் தன்னோட அப்பான்ற விஷயம் தெரிய வருது. பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. உடனே இங்கே வந்து கேப்டனை கையை பிடிச்சி இழுத்து, கேப்டன் இப்போ என்ன சொன்னீங்க, உங்கள் பொண்டாட்டி அம்முவா, நான் தான் உங்கள் குழந்தையா அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம வெற்றிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே ஒரு மாதிரி மிரண்டு போய் நிற்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சண்முகத்துக்குமே பயங்கரமாக ஷாக் ஆகுது. அபிக்குமே ஒரு மாதிரி இருக்குது. உடனே சுடர் இருந்துட்டு, சொல்லுங்கள் கேப்டன், நான் தான் உங்கள் பொண்ணா, நீங்கள் தான் என்னுடைய அப்பாவா, அப்போது அம்மாவும் நானும் கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் தான் காரணமா, அப்போ ஏன் கேப்டன் என்கிட்ட நீங்கள் நல்ல ஒரு மாதிரி நடிச்சிங்க, எனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சீங்க, ஏன் என் அம்மாவை மட்டும் இப்படி கஷ்டப்பட விட்டீங்க, ஏன் எங்களை ஜெயிலில் தவிக்க விட்டீங்க அப்படின்னலாம் பல கேள்விகள் கேட்குறாங்க. நம்ம வெற்றி இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், எல்லாமே காலம்தான், அதாவது காலம்தான் எல்லாத்தையுமே அது எல்லாத்தையும் உனக்கு சொன்னால் புரியாது சுடர், ஆனால் உண்மையாகவே நான் அபியை பழி வாங்கணுன்னாலாம் நினைக்கல பார்வதி அக்கா, அதெல்லாம் உனக்கு புரியாது சுடர், இப்போல்லாம் இது பேச வேண்டிய நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, போதும் நிறுத்துங்க கேப்டன், நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, ஒழுங்காக இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே நம்ம வெட்டி இருந்துட்டு, ஏன் சுடர், ஏன் இப்படி பேசுகிற, நான் உன் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அப்பான்ற வார்த்தை கேட்டாவே எனக்கு அருவெறுப்பாக இருக்குது கேப்டன், தயவு செஞ்சு இங்கேருந்து போகிறீங்களா, சே நீங்கள் என் அப்பான்னு தெரிஞ்சிருந்தா இத்தனை நாளும் உங்ககிட்ட நான் பேசியிருக்கவே மாட்டேன், என் அப்பான்னு அதாவது தெரியாத வரைக்குமே நல்லா தான் இருந்தது, தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கல கேப்டன், இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே இங்கே நம்ம இது வெற்றி இருந்துட்டு, அபி தயவு செஞ்சு நீயாவது சுடருக்கு சொல்லி புரிய வை அபி, நான் கூட நீ தப்பு பண்ணியிருக்க அப்படின்றதுனால தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கணுன்றதுக்காக தான் நான் உன்னை ஜெயிலே விட்டேன், ஒரு உயிரை எடுத்துட்டியேன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ அதை செய்யலைன்னு சொல்லிட்டு இப்போ தான் என் உள் மனசுக்கு தோணுது, இத்தனை வருஷமாக நீ என்னால் கஷ்டப்பட்ட, அதுக்கு எல்லாத்துக்குமே நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் உன்னையும் சுடரையும் பிரிஞ்சு மட்டும் என்னால் போக முடியாது அபி, தயவு செஞ்சு சுடர்கிட்ட சொல்லு அபி, ப்ளீஸ் அபி, நான் பண்ணினது மிகப்பெரிய தப்பு தான், உங்களை நான் ரொம்ப கஷ்டப்பட வச்சுட்டேன், அது எனக்கு நல்லா தெரியும் அபி, ப்ளீஸ் அபி என்னை மட்டும் இங்கேருந்து போகுன்னு சொல்லிட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றி பயங்கரமாக கெஞ்சுறாங்க. நம்ம அபிக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு சுடர், நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீ வந்து இங்கே பாருங்க அம்மு, இந்த விஷயத்தில் மட்டும் என்ன நீங்கள் அதாவது என்னுடைய மனசை மாற்றணும்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக நான் இவர் கூட பேசவே மாட்டேன், இவரால் தான் அம்மு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, உங்களை பூச்சாண்டிங்கெல்லாம் வந்து கடத்திட்டு போனாங்க, அது மட்டும் இல்லாமல் யாரையாவது பார்த்தா அவங்க வந்து உங்களை தான் ஏதோ பண்ண வராங்கன்னு சொல்லிட்டு ஓடி ஓடி ஒழிஞ்சிங்க, அதுக்கப்புறம் ஜெயிலில் இருக்கிறப்ப கூட உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு அம்மு, உங்களை துப்பாக்கியால் சுட்டாங்க, அப்போது உங்களுக்கு எவ்வளோ ரத்தம் வந்துச்சு தெரியுமா, அதெல்லாம் பார்த்து எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா அம்மு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் உங்களுக்கு என்னென்னமோ வாயில் மூக்கில்னு சொல்லிட்டு அது இதுன்னு போட்டு விட்டாங்க, அதெல்லாம் பார்த்து நான் எவ்வளோ கண்கலங்கன்னு எனக்கு தான் தெரியும் அம்மு, நீங்கள் திரும்ப வந்துடணும்னு சொல்லிட்டு என் மனசெல்லாம் ஏங்கி தவிச்சது
நான் கஷ்டப்பட்டது எல்லாமே இப்போ என் கண்ணு முன்னாடி இருக்குது அம்மு. அப்படி இருக்கிறப்போ இந்த கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்பான்றப்போ அவரை நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? நீங்கள் அவரை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாலுமே கண்டிப்பாக என்னால் மன்னிச்சு ஏற்றுக்கவே முடியாது அம்மு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் ரொம்பவே மனசு நொந்து போய் சொல்கிறாங்க. உடனே வெற்றி இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், நீ இந்த அளவுக்கு பேசுகிற அப்படின்னா நீ நிறைய காயப்பட்டிருக்க, எனக்கு புரியுது. சந்தோஷமாக இருக்க வேண்டிய வயசு இது. இந்த வயசில் நீ இவ்வளோ கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னா அது மிகப்பெரிய கொடுமை தான். அது எல்லாத்தையுமே நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இந்த அப்பாவை வெறுத்து ஒதுக்கிடாத சுடர், தயவு செஞ்சு இந்த அப்பாவை மன்னிச்சு ஏற்றுக்கூடா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் காலில் விழுந்துடுறாங்க. உடனே சுடர் பக்கம் போயிடுறாங்க. நம்ம சண்முகத்துக்கு ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுது. ஆனால் சுடருக்கு மனசே இழக மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே நம்ம சுடர் வந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. எல்லாருமே சுடர் வயசில் உள்ளவங்க எல்லாருமே ஜாலியாக இருக்கிறதும் விளையாடுறதுமான்னு இப்படி தான் அவங்களோட லைஃப் வந்து போய்கிட்டு இருக்கும். ஆனால் சுடர் மட்டும் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே அது எல்லாத்தையுமே யோசித்து பார்த்து தான் எங்கள் சுடர் வந்து வெற்றியை தன்னோட அப்பாவாக ஏற்றுக்க மறுக்கிறாங்க. அதனால் நம்ம சுடர் இங்கே வெற்றி நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பக்கத்தில் இருந்து தூரமாக போய் நின்று பயங்கரமாக அழுகுறாங்க. இப்போது இங்கே சண்முகம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் தம்பி, உங்களால் சுடரும் சரி அபியும் சரி நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாங்க. சுடர் உங்களை அப்பாவாக ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறா. அவளோட வயசுக்கு அவள் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் அவள் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கானா அதுக்கு 100க்கு 100% காரணம் நீங்கள் தான். தயவு செஞ்சு யாரையும் கம்பல் பண்ணாத, யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நீங்கள் இங்கேருந்து போயிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அபியும் சுடரும் அவங்க பாட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும். அபியும் சுடரையும் நான் கண்டிப்பாக காலம் ஃபுல்லாக நான் பார்த்துப்பேன். தயவு செஞ்சு இங்கேருந்து போகிறீங்களா? ஏற்கனவே என் தங்கச்சி உங்களை நம்பி மோசம் போனது எல்லாமே போதும். இதுக்கப்புறமா அது அவளை நிம்மதியாக வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம வெற்றி அங்கேருந்து கண் கலங்கிக்கிட்டே போயிடுறாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. வெற்றியோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சுடர் வந்து சீக்கிரமாகவே தன்னோட அப்பாவாக ஏற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம அபியோட மனசுமே லைட்டாக கரைஞ்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம அதாவது வெற்றியை வந்து ஏற்றுக்கணும், வெற்றி நம்ம கூட இருக்கணும்னு தான் நம்ம அபி வந்து ஆசைப்படுறாங்க. இருந்தாலும் சுடருக்கு அதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. என்னுடைய அதாவது அப்பான்ற வார்த்தையை கேட்டாவே எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்ற மாதிரி தான் நம்ம சுடர் கட்டன் ரைட்டாக சொல்கிறாங்க. இப்போது சண்முகமே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே நான் என் தங்கச்சி பொண்ணையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் சொல்கிறாரு. ஆனால் அவர் மனசு ரொம்ப ரொம்ப நல்ல மனசு தான். தன்னோட தங்கச்சியை கஷ்டப்பட விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் சரளா இதுக்கு ஒத்து வரவே மாட்டாங்க. சரளா எப்போ நம்ம அபியும் சுடரும் வீட்டை விட்டு போவாங்களோ நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம், இவங்களால நமக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ சரளாவுக்கு சுத்தமாக இங்கே அபியும் சுடரும் வீட்டில் இருக்கிறது பிடிக்கவே இல்லை. சண்முகம் என்னதான் சுடரையும் அபியையும் நல்லபடியாக பார்த்துக்கலான்னு நினச்சாலுமே சரளாவால் நம்ம சுடருக்கும் அபிக்கும் மன கஷ்டம்னு இப்படி நிறைய வரதான் வரும். பேசாமல் நம்ம அபீஸ் வெற்றி கூட இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெற்றியுமே ரொம்ப ரொம்ப நல்லவர் தான். ஸோ கூடிய சீக்கிரமே நம்ம அபி, வெற்றி, சுடர் இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பமாக சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் பார்வதியை கொலை பண்ணது இந்த கர்ணா தான். ஸோ தப்பு பண்ணவன் இத்தனை வருஷமாக, அதாவது 10 வருஷமாக தண்டனை அனுபவிக்காமல் வெளி உலகத்தில் சந்தோஷமாக இருந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமும் இந்த கர்ணா வெளியே இருக்கக்கூடாது. தப்பு செஞ்சதுக்கான, அதாவது கட்டின பொண்டாட்டியை கொன்ன பாவத்துக்கு அவன் கடைசி வரைக்கும் லைஃப் லாங் ஜெயில் தண்டனையை அனுபவிக்கணும். கூடிய சீக்கிரமே அவன் ஜெயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.